விஜயோட தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா இது ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் நடைபெற்று இருக்கு. இந்த எதை எடுத்தாலும் வந்து அரசுவே குத்த சொல்லக்கூடாது. அரசு இந்த தடைய இதுக்கு தடைனா ஏங்க பொது சொத்தை இது பண்றாங்க, சேதப்படுத்துறாங்க. அங்கங்க ஏறிக்கிட்டு மரத்துலயும் கரண்ட் கம்பத்துலயும் உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த அரசு எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா வராதா? அப்போ வந்து அரசு என்ன பண்ணும்? சரியான முறையில மத்த கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சரியான முறையில போறாங்க வர்றாங்க, ஒரு கொள்கை பிடிப்போர் இருக்காங்க. சும்மா ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் வந்து காலையிலேயே வந்து வெயிட் பண்ணி இந்த பொதுச்சத்தை சேதப்படுது. ஏங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ள எப்படி ஓடுறாங்க? அதை எப்படி அனுமதி கொடுப்பாங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். அதே சமயத்துல பொது சொத்துக்கு சேத விலை வச்சா எப்படி எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? எந்த அரசியல் கட்சியா அது நடக்குதா? மக்களை வந்து சும்மா சந்திக்கிறங்கிற பேர்ல பொது வெளியில வரும்போது வெறும் ரசிகர் கூட்டத்தை வச்சு நம்ம வெற்றி பெறலான்னு விஜய் முடிவு பண்ணிருக்கு வந்து தவறானது. அதே சமயத்துல தொடர்ந்து தமிழக அரசை விமர்சனம் பண்ணணும். அதுவும் இல்லாம திமுக தான் வந்து எங்களுக்கு எதிரி, மத்த எந்த கட்சியும் எதிரி கிடையாதுன்னா காலங்காலமா மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிட்டு இருக்கிற சீமான் எங்க போறது? வேல்முருகன் போன்ற கட்சிகள் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கும் எண்ணற்ற போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க. தாவேகா எங்க போராட்டம் பண்ணிருக்கு? ஒரே ஒரு போராட்டம், அது 2 நிமிஷம் போராட்டம். இதுக்கு முன்னாடி ஏதாவது போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்களா? இதுக்கு முன்னாடி மக்கள் பணியில் ஏதாவது சேவை செஞ்சாங்களா? தன்னோட இவ்வளவு பெரிய நடிகனா வர்றதுக்கு விஜய்க்கு வந்து 25 ஆண்டு காலம் பிடிச்சது. ஆனா அரசியல மட்டும் உடனே முதல்வர் ஆயிரணும், உடனே வந்து முதல்வர் நாற்காலியை பிடிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அது நடக்காத காரியம். இந்த கூட்டம் இல்ல, எந்த கூட்டத்திலையும் இந்த வெறும் கூட்டத்தை வெட்டி கூட்டத்தை வச்சுட்டு ஜெயிக்கலாம்னு முடிவு பண்ணா அது நடக்காது.